Kamal is seeing a bigger picture, larger picture. தமிழ் வெறிய தூண்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. கமல் இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி கமல் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அப்ப வெளியே உள்ளவங்களை அடிச்சா உள்ள உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. டாக்டிக்ஸோட வந்திருக்காரோன்னு தோணுது. இவங்க எல்லாம் இப்படிதான் ஒரு ஆடு பலியாவதா அவங்கள வெடிக்க விட்டு பார்த்து இவங்க குளிர்காய்வாங்க. அதான் டிஎம்கேவோட ஒரு பெரிய இதுக்காக தான் இவரு கேரளால போய் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒர்க் ஆகல, ஆக்சுவலி ஒர்க் ஆகல. இன்னும் ஆந்திரா இருக்குது, ஆந்திரால போய் என்ன பண்ண போறதுன்னு தெரியல. பிகாஸ் he is a politician. ஹிந்தி ஹேட் தமிழ் ஹேட்டா மாறி. ஆனா இது வரைக்கும் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாய திறக்கல, ட்விட் போடல, எதுவுமே போடல. அவர் சமயம் ஒரு வலைய விரிக்காரு, எல்லாருக்கும் நம்ம அதுல போய் மாற்ற மாதிரி இருக்கு. முழிச்சிருங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பிரச்சனை ஆர்ப்பாட்டம்னா எல்லாரும் கருப்பு கொடிய காமிப்பாங்க, நான் கருப்பு கொடைய வச்சு காமிக்கிறேன். வெள்ளை ஷர்ட்ல போட்டு வெள்ளை சட்டை போட்டாலும் ஒரு சமாதானமும் நடந்திருக்கோம், இருக்கலாம். ஃபைனலி வேர்டிக்ட் வந்துட்டு வெளியே. இது நடந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி கமல் கான்ட்ரவர்சி, இந்த கன்னடா ஹிந்தி அதுல வச்சு லாங்குவேஜ், கன்னடா தமிழ் சாரி எல்லாமே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆமா, இருக்கிற பிரச்சனை எல்லா லாங்குவேஜ் இஷ்யூஸ் அவ்வளவு இருக்கு, எல்லாம் நிறைய அதே தான் போய்கிட்டு இருக்கு இப்போ. சோ அதுக்கு ஃபைனல் காரணம் ஹிந்தி தான். ஹிந்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையா வருது. இந்த எல்லாத்துக்கும் நான் பரணி போய் தாங்க காரணம். அவனை ஒன்னா ரெண்டா ஆயிரம். சோ அதான் அது ஒரு ஃபைனல் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஆஃப்டர் இவ்வளவு கான்ட்ரவர்சி ப்ரொலாங்டா ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சு. அது இப்பதான் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது கமல் வந்து அவரே சொல்லிட்டாரு, நான் படத்தை கர்நாடகால நானே ரிலீஸ், ஏன்னா அதை சொல்லிதான் அவங்க வந்து அப்பாலஜி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஹைகோர்ட்லயும் அந்த பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. apologize, are you an historian? அது எப்படி அந்த இது ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்? made a statement without any valid without looking into the history, so I'm sorry for it. Rajgopal Acharya had done this, sir. He had said sorry. சிம்பிள் சாரி முடிச்சிருக்கும். பட் இதை நீங்க இவ்வளவு இழுத்து கொண்டு போயிருக்க கூடாது, இவ்வளவு ஈகோவா அது இதுன்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்படி நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு. we won't let you do business in Karnataka, சிம்பிள் சாரி முடிச்சிருங்க. பட் கமல் அதுக்கு முட்டுப்புள்ளி வச்சு முடிச்சிட்டாரு. If a public figure of this kind in a public forum makes a statement that this particular language is born of this language, no language can be born of any other language, it's a different thing. But if he has made that statement, where is the material and what has happened because of that unrest? என்னடா திரும்ப கமல் வீடியோ எடுத்துட்டு வரீங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இது முடிவு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அது அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு முடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான். அதர் திங் இஸ் இதுல ஒரு இன்னும் 2 விஷயம் கவர் பண்ணணும்னு இருந்துச்சு. அதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கன்னடா இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடியே கமல் இன்னொன்னு பண்ணியிருந்தாரு, அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். பட் அந்த வீடியோ நாங்க ரிலீஸ் பண்ணல. எதுக்குன்னா அடிஷ்னலி நிறைய அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கனால சரி அதையும் இதுலயே கவர் பண்ணிடலாம். அது வந்து வெறும் அந்த வீடியோ மட்டும் இருந்தனால இதுல நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன இருந்துச்சுன்னா, அவர் அந்த கன்னடா வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் தமிழ்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டேஸ்க்கு கேரளால ஒரு ப்ரொமோஷன், தக் லைஃப் ப்ரொமோஷனுக்கு தான் அதுவும் போயிருக்கும் போது அங்கேயும் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. இந்தியை நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம், ஹிந்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நேபரிங் லாங்குவேஜ் படிக்கணும், அது நம்ம படிக்கணும், தமிழ் படிங்க, நேபரிங் ஸ்டேட்ஸோட லாங்குவேஜ் படிங்கன்னு கூட அதுவும் அவ்வளோ அழுத்தமா சொல்ல, ஆனா தமிழ் படிங்க, இந்திக்கு முன்னாடி தமிழ் படிப்போம் அப்படின்ட்டு கேரளால போய் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு போனது நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, ப்ரொமோஷனுக்காக, தக் லைஃப் ப்ரொமோஷன். பட் இப்படி ஒரு ஸ்பீச் சொல்லிட்டு வந்துட்டாரு. இது வந்து பெருசா வெளியே வரல. நான் ஒரு நியூஸ்ல படிச்சேன், அது அதுக்கப்புறம் பார்த்தேன். கமெண்ட்ஸ் என்ன, மக்களோட கருத்து என்ன அப்படிலாம் அதில் மேக்ஸிமம் இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாம் 100% ஒரு ஹேட் காமெண்ட் தான், எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். கமலுக்கு அகைன்ஸ்டா தான். எக்ஸாக்ட்லி எல்லாம் கேரளாக்காரங்க, தமிழ்காரங்க அவங்க தான் இருப்பாங்க. ஆமா, ஆப்வியஸ்லி கேரளைட்ஸ் அண்ட் நான் தமிழ் இவங்களோட கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. இதுல என்ன பேக்லாஷ் இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமமான கமெண்ட்ஸ் வந்து இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அப்படின்னு, சந்தர்ப்பவாதி, எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை பொலிட்டிக்கலா அது யூஸ் பண்ணிக்கிட்டுறாரு. இதே பேக் டு பேக் இவர் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாங்க ஏன் தமிழ் படிக்கணும், நீங்க மலையாளம் படிங்க, நாங்க எதுக்கு ஹிந்தி படிக்க கூடாது, ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ், அது நாங்க படிச்சா எங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நாங்க ஹிந்தியா படிக்கணும், நாங்க ஹிந்தி படிப்போம், தமிழ் ஏன் படிக்கணும், நீங்க இது படிங்க அப்படின்ட்டு ஒரு
நாட் ஓன்லி அகேன்ஸ்ட் கமல், அகேன்ஸ்ட் தமிழ் ஹேட் மாதிரி ஒண்ணு அவங்க கமெண்ட்ஸ் அப்படி இன்டைரக்ட்லி ஹேட் அகேன்ஸ்ட் தமிழ் மாதிரி இருந்துச்சு. டைரக்டா அவங்க எதுவும் சொல்லல. அண்ட் தென் ஒரு அப்படின்னா நீங்க எதுக்கு ஹிந்தி படத்துல எல்லாம் நடிச்சீங்க, ரிலீஸ் பண்ற படமும் எல்லாம் டப்பிங் ஹிந்தில டப் பண்ணி விடுறீங்க, இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. கமல் ஆல்வேஸ் ஒரு சண்டை மூட்டி விடுற வேலையை தான் பார்ப்பாரு, நார்த் வர்சஸ் சவுத்து, இந்து முஸ்லிம் அப்படின்ட்டு நிறைய ஒரு படங்கள்ல காட்டி இப்படி கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது இதெல்லாம் தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் கன்னடா தமிழ் இஷ்யூ ஒண்ணு நடந்துச்சு. இது பெரிய பூமாய், இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாறி லாஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி கர்நாடகால ஹிந்தி ப்ரொடெஸ்ட் தான் அதிகமா நடந்துட்டு. ஆமா, அது அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாரு. இப்போ ஹிந்தி ஹேட் போய் தமிழ் ஹேட்டா மாறிட்டு. சோ क्वेश्चन இஸ், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இது எதுவுமே தற்செயலா மாதிரி நடந்த மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா இருக்குமோ, எல்லாமே ஒரு செட்டப் பண்ணி தான் இவர் பண்ணியிருக்காரோ அப்படின்னு ஒரு மூலையில ஒரு கார்னர்ல அது ஒண்ணு இருக்கலாம், லைட் ஒண்ணு எரியுது. அப்படி இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். பிகாஸ் he is a politician. நம்ம வந்து கமல் ஆஸ் அன் ஆக்டர், கமல் ஆஸ் அ கிரியேட்டர், கமல் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பத்தி எதுவுமே பேசல, அதை பத்தி சுத்தமா பேச வரல. அது ஒரு சைடுல வச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ கமல் ஆஸ் அ பொலிட்டிஷியன் தான் நம்ம ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் நீயா இந்த இதுல வந்து பேசுற அப்படின்னா, அவரு அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு போற இடத்துல பொலிட்டிக்கலான விஷயத்த பேசிதான் இதெல்லாம் இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படி இதை லிங்க் ஆகும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2-3 விஷயம் இருக்கு. உனக்கே தெரியும், கமல் எங்க போய் டிஎம்கே ஜாயின் பண்ணிட்டாரு, அவங்க கூட ஒரு கூட்டணி வச்சிட்டாரு. அண்ட் இஸ் கோனா மேக் ஹிஸ் டெபியூ இன் பார்லிமெண்ட். அது ஒண்ணு இருக்கு. அது யாரு த்ரூ? டிஎம்கே த்ரூ. ஆமா, டிஎம்கேவோட நம்ம பேசிக் ஐடியா பார்த்தோம்னா தமிழ் அவங்களோட. ஆனா இது வரைக்கும் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாய திறக்கல, ட்விட்டர் போடல, எதுவுமே போடல. அவர் பேசுறது கரெக்ட் தப்புன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இவங்க எல்லாம் இப்படிதான் ஒரு ஆடு பலியாவதா அவங்கள வெடிக்க விட்டு பார்த்து இவங்க குளிர் காய்வாங்க. அதுதான் டிஎம்கேவோட ஒரு பெரிய இது அஜெண்டா, சாணக்கியத்தனம். ஆனா அதே மாதிரி நானும் இதுல பாக்குறேன், எந்த ஒரு ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸ் தமிழ்ல நடிச்சிருக்காங்க யாருமே சப்போர்ட் பண்ணல, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வரல. இப்போதைக்கு சீமான் அவர் மட்டும் தான். வேற எந்த ஒரு ஈவன் விஜய் கூட எந்த ஒரு பெருசா சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. எதிர்கட்சியில இருந்து வெறும் சீமானோட சப்போர்ட் மட்டும் தான். அதான் இது எதுக்குன்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, யாரெல்லாம் தமிழ் கொள்கை சார்ந்த கட்சிகள் மட்டும்தான் இதுக்கு பேக்கப் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்ல வந்துட்டு இருந்தோம்னா, இவர் டிஎம்கே ஜாயின் பண்ணியிருக்காரு. டிஎம்கேவோட கொள்கையை மோஸ்ட்லி அவங்க இத்தனை வருஷம் அரசியல் பண்ணதே தமிழ வச்சுதான், தமிழ் உணர்வு. ஆனா அவரே எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணாம சைலண்டா நம்ம யோசிக்கணும். இதுக்கு மேல ஒரு சத்தியமா சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு. அதே மாதிரி கமல் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஆமா, அவர் வந்து எந்த விஷயத்துல எப்படி நாசுக்கா கன்வே பண்ணுமோ அப்படியெல்லாம் கன்வே பண்ணிட்டு பின்னாடி என்ன நடக்கும்னு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கால்குலேஷன் அவருக்கு கரெக்டா இந்த டைம் அமைஞ்சிருக்கு. அது ஒரு ஃப்ளோல போற போக்குல போறதான் சூன்னு சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கால்குலேஷன், என்ன அரசியல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மள கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, எல்லா டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயம் புரிய வர மாதிரி இருக்கு. அதுதான் அதே பேட்டர்ன் இவரு ஃபாலோ பண்ணி நம்ம எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் எடுக்க பார்க்க ஆமா ரைட் அதை எடுக்க பார்க்க அப்படின்ட்டு தோணுது. இதுக்குன்னா உள்ளே அவர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே கண்டெஸ்ட் பண்ணாருன்னா என்ன நடக்குன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஒரு டைம் நின்று பார்த்துட்டாரு. அவரு வந்து சீக்கிரம் இஸ் அ குவிக் லேர்னர், அதை காமிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஜாயின் பண்ணாரு. அப்புறம் உள்ள நடந்தா தானே நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஆனா அதுவே ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் கமல் அவங்களே வாண்டடா இது பண்ண மாதிரி தான் சொல்றாங்க. தெரியாது நம்ம எந்த, பட் அது தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சது வரைக்கும் நம்ம என்ன யோசிச்சிருக்கோம்னு பதிவு பண்ணிடுவோம். அது உள்ள கண்டெஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஓட்டு இல்ல சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு, சோ நம்ம வெளியே கண்டெஸ்ட் பண்ணுவோம். வெளியே கண்டெஸ்ட் பண்ணா வெளியே போய் இப்படி ஏதாட்டும் ஒரு விஷயங்களை ஒரு இன்டைரக்ட்லி ஒரு ஏட்டை கொண்டு வரும். அப்ப வெளியே உள்ளவங்களை அடிச்சா உள்ள உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு டாக்டிக்ஸோட வந்திருக்காரோன்னு தோணுது. ஏன்னா ஈஸிலி இப்ப நம்ம பார்த்தோம்னா கமலுக்கு அகேன்ஸ்டா நிறைய எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அரசியல்லையும் சரி நிறைய விஷயத்துல அவரை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த விஷயத்துல மட்டும்
மேட்டர் தெரிஞ்சவங்களும் சரி மேட்டர் தெரியாதவங்களும் எல்லாருமே தமிழ் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் நம்ம வீடியோலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோலுமே பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணுங்க. அந்த வீடியோலுமே நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவரு கண்மூடித்தனமா தமிழ் அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணனால தமிழ் 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 என்ன சொன்னாரு என்ன அது புரியாம நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் இன் ஃபேவர் ஆஃப் ஹிம். இட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங். இதுல இப்ப எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவருக்கு என்ன தேவையோ அது கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக தான் இவரு கேரளால போய் ஒரு அட்டெம்ப்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒர்க் ஆகல. அவரு பண்ண அங்க போய் சம்பந்தமே இல்லாம ஒரு தக் லைஃப் ப்ரமோஷனுக்கு போயிட்டு நீங்க ஹிந்தி படிக்காதீங்க, ஹிந்தி அப்புறமா படிச்சுக்கலாம், தமிழ் படிங்க, நெய்பரிங் ஸ்டேட் லாங்குவேஜ் படிங்கன்னு சொல்றதுக்கு சத்தியமா அவசியமே இல்ல. இதுலயாட்டும் ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு சிவராஜ்குமார். அதனால அவரை அட்ரஸ் பண்ணும்போது அப்படி சொன்னது அதனால ஓகே இதுல என்னமோ இருந்துச்சு சொல்ற அளவுக்கு. பட் அங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் அதை ட்ரை பண்ணாரு. பட் அங்க பருப்பு வேகல. அங்க ஒண்ணும் யாரும் ஒன்னும் கேரளா பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி. நம்ம அவங்க இவங்கள மாதிரி சென்சிட்டிவ் கிடையாது. கர்நாடகாக்காரங்க மாதிரி அவ்வளவு சென்சிட்டிவும் கிடையாது. பிளஸ் தே ஆர் சென்சிபிள் அதுவும் இருக்கு. சோ அவங்க அதை did not make a fuss out of it. அந்த காமெண்ட்ஸ்ல வந்ததுதான் நம்ம அது மட்டும் தான் இந்த நியூஸோட காமெண்ட்ஸ்ல வந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல்ல வந்துச்சு. அதர் தட் அது பெருசா ஆகல. பட் இது ரெண்டாவது டைம் திரும்ப அட்டெம்ப்ட் பண்ணாரு. இங்க ஆயிட்டு இந்த கனடா இஷ்யூல இதுல வந்து இது பெருசாகி அவருக்கு என்ன வேணுமோ அது கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆமா இப்போ அவரே வேர்டிக்டும் கொடுத்துட்டாரு. நான் பண்ண மாட்டேன். போட்ட வலையில கர்நாடகாரங்களே சிக்கிட்டாங்க நினைச்சிட்டாங்க. ஆனா அவரு வலை அங்க விரிக்கல. இங்கதான் வலை விரிச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக தான். தமிழ்காரங்களா பெரிய எழுச்சா தமிழ்காரங்க தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு டைம்ல இருந்துச்சு ஆக சேர்ந்து அறிவாளி தமிழ்காரங்க தான். இப்போ அது அப்படியே உள்டாவா மாறிட்டு எரிச்சலா இருக்கு எனக்கு. அதான் நம்ம டைம் அண்ட் அகைன் ஓவர் தி இயர்ஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரே தப்பு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தோணுது. when it comes to politics ஒரு தமிழ்னு ஒரு உணர்வை தூண்டி தமிழ் வெறிய தூண்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. கமல் இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு மைல்டா ஒரு டவுட் வருது. தமிழ் வெறிய எல்லாரும் தூண்டி விடுறாரு. தமிழ் 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 தமிழ்னு நம்ம அதுக்கு என்ன பாயிண்ட் அது இது முன்ன பின்ன எதுவும் பார்க்க மாட்டோம். கான்டெக்ட் பார்க்க மாட்டோம். தமிழ்னு சொல்லிட்டாரு நம்ம சப்போர்ட் பண்ண முடிப்போம். ஆனா தமிழர்கள் போய் அங்க அடி வாங்குவாங்க சாவாங்க. அப்பெல்லாம் யாருக்குமே அந்த உணர்ச்சி வராது. இந்த சினிமாக்காரங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி பொங்கிட்டு அவங்க பற்றுக்கிட்டு எல்லாம் எங்கிருந்து வந்துருக்கு. அவரு அதான் ஒரு சமயம் ஒரு வலைய விரிக்காரு. எல்லாரும் போய் நம்ம அதுல போய் மாற்ற மாதிரி இருக்கு. முழிச்சிருங்க அவ்வளவுதான் சொல்லுவோம். பிளைண்டா யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், பிலீவ் பண்ண வேண்டாம். பார்த்து இருங்க. கண்மூடித்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். நிதானமா இருந்து யோசிங்க. தமிழ்னு சொன்னா எதுவுமே யோசிக்காம தமிழை வந்து வந்துருவான் நம்ம பின்னாடி வந்துருவான்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவரு மற்ற ஸ்டேட்டுக்காரங்களே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தமிழ் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரா? ஸோ அதுதான் இது இவரோட பிளானா தோணுது. அவர் பண்றதெல்லாம் பார்த்துதான். ஏன்னா எல்லா இடத்துலயும் போய் ஸ்டேஜ் கிடைச்சா அவரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா ஒரு பொலிட்டிக்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துருவாரு. பிக் பாஸ்ல பார்த்துருக்கோம். எந்த ஸ்டேஜ்லயுமே சம்பந்தமே இல்லாத இடத்துல பொலிட்டிக்ஸ் எல்லா இடத்துலயும் கொண்டு வந்துருவாங்க. ஒரு சான்ஸ் கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோல் கான்ட்ரவர்சியில நம்மளுக்கு ஒன்று தனியா என்ன தோணுச்சு தெரிஞ்சிச்சு. அது ஒரு கருத்தா நம்மளுக்கு ஒரு பதிவு பண்ணணும்னு இருந்துச்சு. அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் தி ஹோல் இந்த இஷ்யூ ஒரு முடிவுக்கு வந்துட்டு அடுத்து தக் லைஃப் ரிலீஸ் தான். அது பார்ப்போம் எப்படி போக போகுது அந்த படம். இந்த ப்ரொமோஷன் இது இந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன் அப்படியே எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ஸோ அது ஒன்று இருக்கு. ஈவன் அங்க கர்நாடகா ரிலீஸ் ஆனாலுமே இட் டோன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் தோணுது. படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா சாரி கேட்க மாட்டேன் தமிழன். அப்ப இப்ப எல்லாருக்கும் மனசுல என்ன தோணும், பாத்தியா தமிழ்காரனுக்கு ரோஷம் இருக்கு, இவ்வளவு ரோஷம் படமா போச்சு, ஆனா நான் சாரி சொல்ல மாட்டேன், நான் சொன்னது ரைட்டு அப்படின்ட்டு இன்னும் பொங்கி எல்லாருக்கும் அந்த பற்று வந்து ரொம்பவே அங்கதான் வடிவேல் சூச்சகம் இருக்கு அங்க ஏதோ சோ இதுதான் அவரு நினைச்சது நடந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இந்த வீடியோல எதாவது சொல்லணும்னு இருந்துச்சு. தக் லைஃப் எப்படி போக போகுது, இந்த ப்ரமோஷனே போதுமா அதை காம்பன்சேட் பண்ணிரும் நினைக்கிறேன். ஆந்திரா இருக்குது, ஆந்திரால போய் தெரியல. டிஎம்கே பேக்கப் இருக்கு அவருக்கு சொல்ல முடியாது. காசு கொடுத்தா கொடுத்துருப்பாரு. அங்க படத்தை ரிலீஸ் பண்ண பரவாயில்ல, நான் இது பண்ணி விட்டுறேன். ஆமா நம்மளுக்கு நம்ம இதுலதான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆமா எந்த ஷோவும் கிடையாது, ஓன் ஷோ மட்டும்தான். இது வந்து சின்னதா படம் அங்க ரிலீஸ்
ஆகாதனால அங்க ஒரு பிசினஸ் போயிட்டுன்னு கிடையாது. கமல் இஸ் சீயிங் அ பிகர் பிக்சர், லார்ஜர் பிக்சர். அவரு ஏம் வந்து பொலிட்டிக்ஸ்ல இருக்கு, அங்க ஓட்டு எடுக்கணும். இது படம் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் சின்ன விஷயம் தான். வித் தட் நோட் இந்த வீடியோ முடிச்சுக்கூடும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல திரும்பவும் சந்திப்போம். பாய்.